ராகிங் தடுப்பு விதிகளை செயல்படுத்தவில்லை என கூறி தமிழகத்தில் 2 கல்லூரிகள் உட்பட நாடு முழுவதும் 18 உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் சென்னை அருகே உள்ள ஒரு மருத்துவ கல்வி நிறுவனமும் வேலூரில் உள்ள பிரபலமான மருத்துவக் கல்லூரிக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 2 உயர்கல்வி நிறுவனங்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் ராகிங் தடுப்பு விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுவதையும் உறுதி செய்ய வேண்டும் என பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேட்டை வெளிப்படுத்தியதால் தனது உயிரை பறிக்க சதி நடந்ததாக தமிழக பெண் ஏடிஜிபி அதிகாரி புகார் அளித்திருப்பது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ஏடிஜிபியாக இருந்தவர் கல்பனா நாயக். தான் அந்த பதவியில் இருந்தபோது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் விதிமுறைகளை முறையாக பின்பற்றாதது தொடர்பாக சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் இதன் காரணமாக தன்னுடைய அறையில் தீ விபத்து நடந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கப்பட்ட நிலையில் தமிழக டிஜிபியிடம் தெரிவித்த போதும் இதுவரை விசாரணை இல்லை என்றும் கல்பனா நாயக் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.